பீகாரில் இந்த ஆண்டு இறுதியில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. அதையொட்டி வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தப் பணிகளை தேர்தல் ஆணையம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் வாக்காளர் பட்டியலை இறுதி செய்வதற்கான பணியில் பல அதிர்ச்சி தகவல்கள் வந்துள்ளன. இந்தியாவில் பக்கத்து நாடுகளான நேபாளம், வங்கதேசம், மியான்மர் ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் லட்சக்கணக்கானோர் பீகாரில் வசித்து வருவது தெரியவந்துள்ளது. அவர்கள் ஆதார் அட்டை, குடியுரிமைக்கான சான்றிதழ்களை வாங்கி வைத்திருப்பதும் தெரிய வந்துள்ளது. சட்டவிரோதமாக தங்களுடைய பெயரில் ரேஷன் கார்டுகளையும் அவர்கள் வாங்கி வைத்துள்ளனர். வாக்காளர் பட்டியல் இறுதி செய்வதற்கான பணியின் போது இந்த தகவல்கள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செப்டம்பர் 30ஆம் தேதி வெளியிடப்படும் இறுதி வாக்காளர் பட்டியலில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களின் பெயர்கள் சேர்க்கப்படாது என்று தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தியுள்ளது. பீகாரில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கின்ற நிலையில் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் அடையாள அட்டைகள் வைத்திருக்கும் சம்பவம் குழப்பத்தை கிளப்பியுள்ளது. இது நம்பும்படியாக இல்லை. பாஜக செய்யும் சதி என்றெல்லாம் நினைக்கக்கூடியவர்கள் தமிழகத்தின் தென்கோடியில் இருந்து கூட தினம்தோறும் 2 வங்கதேசத்தவர்கள் கைது செய்யப்படுவதை கவனித்தால் உண்மை புரியும்.